வணக்கம் நேர்களே, பார்க்க இருப்பது தற்காப்பு கலை. தற்காப்பு என்பது அடுத்தவரிடமிருந்து நம்மை நாமே காத்துக்கொள்வதும் மற்றும் உங்களிடமிருந்து நீங்களே காத்துக்கொள்ளும் தற்காப்பு கலை. அதாவது கோபம், பொறாமை, தாழ்வு மனப்பான்மை ஆகியவை உங்களுக்கு எதிரியாக மாறிவிடும். அவை உங்களை சமூகத்திலிருந்து விலக்கிவிடும். இவற்றை சரி செய்து கொள்ள உங்கள் திறமையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்கள் திறமை அறிய அந்த சீர்தூக்கி பார்க்கும் எண்ணமும் நேர்மறை எண்ணங்களும் தேவை என்றால் அது தேவை தற்காப்பு கலை பயிற்சி. மற்றும் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுடன் கலந்து பேசுங்கள், அவர்களை கண்காணியுங்கள். அவருடைய தினமும் ஏற்படுகிற பிரச்சனைகளை நீங்கள் ஆராய்ந்து அவர்களுக்கு சரியான தீர்வு கொடுங்கள். காரணம், உடற்பயிற்சியானது மனதை தெளிவாகவும் எதையும் சீர்தூக்கி பார்க்கும் திறனும் கொடுக்கும் அவர்களுக்கு. சரி, பார்க்க இருப்பது நன்சக்கு என்ற ஒரு கோபுடோ கருவியே. இது ஆண் பெண் பேதமில்லை, யாரும் செய்ய முடியும். ஆபத்துக்கள் உங்களுக்கு உதவும். இந்த உத்தியை பாருங்கள். நேர்களே, இதுதான் நான் மேற்கூறிய நன்சக்கு நூட்டியாக்கு. இது பார்ப்பதற்கு சிறிய கருவியாக இருப்பினும் மிகவும் வலிமையானது தான். இதனுடைய ஒவ்வொரு தாக்குதலும் இடியாக அமையும். எதிரி நிலைகுலைவான், நீங்கள் முடக்க முடியும், அவங்களை தப்பித்து ஓட இயலாது. இதன் ஒவ்வொரு குத்தும் அடியும் வலிமையானது தான். குறிப்பாக குத்தும் பொழுது பக்கவாட்டில் சருதி வருமம் இந்த தாக்கும் பொழுது எதிரியுடைய செயல் முற்றிலும் நின்று போய்விடும். ஆக நீங்கள் தாக்கும் பொழுது இதை எதுவும் செய்ய இயலாது. அதே போல் வீசி தாக்கும் பொழுது முகத்தில் கழுத்து போய் தாக்க முடியும். அடுத்துக்கு தாக்கலாம். இப்படி தாக்கும் பொழுது எதிரி செயல் நின்று போய்விடும். இதுக்கு மாற்றாக ஒரு இறுக்கி சுற்றிய பத்திரிகையோ அல்லது துப்பட்டாவோ போதுமானது. சரி, நாம் பார்த்து உத்தியை பாருங்கள். எதிரி குறிப்பாக மேலே குத்தும் பொழுது நாம் பார்த்து உத்தி தடுங்கள், அடுத்த கிழமை தள்ளுங்கள், தாக்கலாம். அதே போல் தடுத்து பிடி போட்டு தாக்கலாம். அடுத்து மேலே குத்துங்க, தடுத்து பிடி போட்டு கழுத்து முறிக்கலாம். நாம் பார்த்தோம் இது போட்டு பல உத்திகள். அனைத்தும் எளிமைதான், வலிமை உள்ளது தான். பார்க்கிறது என்னென்றால், எதிரி கத்தர் குத்தும் பொழுது நன்சக்குறது போதுமானது. இல்லாவிட்டால் ஒரு துப்பட்டா போதும். இதே வலிமையை நீங்கள் கொடுக்க முடியும். இது என்னவென்றால், எதிரி தாக்க வரும்பொழுது நீங்கள் தாக்கலாம் கைப்பகுதியை. அப்பொழுது கத்தி விடுபடும். அடுத்து அவன் நம்மை தொடர்ந்து தாக்காமல் தாக்க இருப்பது சருதி வர்மமும் கால் முட்டி பகுதியும். இங்கு தாக்கும் பொழுது நிலைகுலைவான், கால் தாக்கும் போது எதுவும் நின்று செய்ய இயலாது, விழுந்து விடுவான். உதய பாருங்கள். புத்தர் முதல் செயல் விட்டு சென்று அடியுங்கள், தாக்குங்கள். ஆக வேகம் அவசியம், தேவை பயிற்சி மட்டுமே. மறுபடியும் பாருங்கள். எதிரி குத்த வரும்பொழுது எப்பொழுதுமே நீங்கள் ஒரு அடி பின்னோக்கி சென்று தாக்கலாம். சருதி வருமம் கால் பகுதியில் எதிரி நிலை குலைவான், தப்பித்துக் கொள்ள முடியும். அவனை நீங்கள் அசைக்க முடியாது. நேர்களே, மறுபடியும் பாருங்கள். செயல் 1, குத்த வரும்பொழுது பின்னோக்கி சென்று தாக்குங்கள், கத்தி விடும். அது தாக்கலாம் சருதி வருமத்தில் காலில். இதற்கு மாற்று ஒரு துப்பட்டா, சிறு கல் போல். நேயர்களே,
பார்த்த நன்சக்கு இந்த கருவி உங்களிடம் இல்லாவிட்டால் இந்த ஒரு துப்பட்டா சிறு கல்லே போதுமானது. அதே உதவி செய்ய முடியும். இதை வைத்து குறிப்பாக இந்த கல்லை நீங்கள் இந்த துப்பட்டானுடைய மையப்பகுதியில் நடுப்பகுதியில் வைத்து நன்றாக சுருட்டி கொள்ளுங்கள். உங்களுக்கு ஆபத்து வரும் என்று நீங்கள் நினைக்கும் பட்சத்தில் நீங்கள் முன்கூட்டியே இது போன்று செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நீங்கள் இது போன்று போட்டு செல்லலாம். வெளியே எதிரிக்கு தெரியாது. உங்களுக்கு ஆபத்து உணரும் பொழுது நீங்கள் இது கூட தாக்கலாம். நன்சொக்கை விட வலிமையானது. எதிரியினுடைய செயல் முற்றிலும் முடக்கப்பட்டுவிடும். ஒரு சிறு கல், ஒரு துப்பட்டா தான் நன்சொக்கவுக்கு மாற்று. நாம் செய்ய முடியும் அதே புத்தியை இது குத்து வரும்பொழுது தாக்கலாம் தாக்கலாம் தாக்கலாம். அதே உதயம் செய்ய முடியும் துப்பட வைத்து. இது போன்று நீங்கள் நன்சொக்கு பயிற்சி, மாற்று பொருளான துப்பட்டா பயிற்சி நீங்கள் பயிற்சி பெற வேண்டும். இதில் வெட்கமோ தயக்கமோ கூடாது. காரணம், உங்களுடைய உயிருக்கோ உடைமைக்கோ ஆபத்து ஏற்படும் பொழுது தற்காப்புக்களை மட்டும்தான் உதவும். சரி, பயிற்சியை பாருங்கள். ரீக்யூ கோபுடோவில் 8 வகையான கருவிக்கு போ, சாய், நன்சக்கு, டேக்கோ, டொன்ஃபா, எய்கோ, டிம்பே என்று காமா, அந்த 8 வகையான கருவிகளும் ஒரு காலகட்டத்தில் தினமும் பயன்படுத்தின பொருள் தான் தற்காப்புக்காக அதுவாக மாறியது. இப்போ நம்ம அதை தான் செய்ய போகிறோம். நன்சக்கு மாற்று துப்பட்டா. இதை நீங்கள் முதல்ல பயிற்சி பெற்றுக்கணும் இந்த நன்சக்கை வைத்து. அப்போ தான் மாற்று பயிற்சி செய்ய முடியும். சரியா? இப்போ நம்ம தாக்க இருப்பது இது குத்து வரும்போது இங்கே தாக்க போகிறோம். இந்த மணிக்கட்டு பகுதியில் கத்தி விடுபடும். தொடர்ந்து உங்களுக்கு தாக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் தாக்க போகிற இடம் சருதிய வர்மமும் கால் முன்முட்டியும். இது வலிமையான ஒரு கருவி. தாக்கும்போது கத்தியும் விடுபடும். எதிரியும் உங்களை தொடர்ந்து தாக்க இயலாது. தப்பிக்க அவங்கள்ட்ட இருந்து. சரியா? இதுக்கு மாற்று ஒரு சிறு கல் துப்பட்டா தான். சரி, இது தாக்க வரும்போது இல்லையா, ஒரு பின் பக்கம் போங்க, தாக்குங்க தாக்குங்க தாக்குங்க. சரியா? இதுக்கு மாற்று என்னது? துப்பட்டா. செய்யுங்க. இல்லை ஐ தாக்குங்க தாக்குங்க. பக்கவாட்டு பகுதி, கால் பகுதி. சரி, இப்போ இதுக்கு மாற்று ஒரு துப்பட்டா. உங்களுக்கு தோணும் அந்த வழியாக போக போகிறோம், அங்கே யாரும் நிற்கிறாங்க, நமக்கு ஏதோ ஒரு தவறு நமக்கு நடக்க போது நீங்கள் அறியும் பட்சத்தில் ஒரு கல்லை எடுத்து இந்த மாதிரி கட்டிங்க துப்பட்டாவில் இந்த மேலே போட்டுவீங்க. சரியா? நீங்கள் கையால் தக்கதை விட இது போன்ற கருவி உங்களுக்கு பயனளிக்கும். பார்த்து அதே உதவி தான். இது குத்து வரும் பொழுது நகருங்க, தாக்குங்க தாக்குங்க தாக்குங்க. சரி, ஒன்று அதாவது தாக்கும்போது தடுக்கணும். ஐ இச்சு நீ இல்லை, இந்த பக்கம். அதாவது அடிச்ச கையோடு தூக்கு மேலே. ஏச்சு அதாவது சரியா பதற்றம் கூடாது. என்ன நல்லா பிடிச்சிக்கணும். தள்ளுங்க. இது குத்த வரான் இல்லையா, பின்னோக்கி வந்தீங்களா, தடுத்து இங்கே வந்து தடுத்த வரை மேலே தூக்கிடணும். அடுத்து பக்கவாட்டு, அடுத்து இந்த காலில். சரியா? ஏய் ஏச்சு நீ சம். பண்ணி பாருங்க. ஏய் ஏச்சு தாக்குங்க பக்கவாட்டில், கால் பகுதியில். வேகம் முக்கியம். சரியா? தாக்கும்போது எடுங்க, அது விடுவாங்க. இது நில்லுங்க. இது உங்களுடைய உயிருக்கான போராட்டம். அங்கே போய் நீங்கள் மெதுவாகலாம் பண்ணக்கூடாது. சரியா? அங்கே வெக்கமோ தயக்கமோ காட்டினா உங்களுக்கு ஆபத்து வரும். தேவை வேகம். உங்களை பார்த்து எதிரி பயப்படணும். சரியா?
ஏய் பாருங்க தாக்குங்க. புத்தியை பார்த்தீர்கள். இந்த புத்திக்கு மாற்று ஒரு துப்பட்டா தான், ஒரு சிறு கல்லு தான். காரணம், இந்த சூழலில் ஆபத்து என்பது எப்பொழுது வரும், எங்கு வரும், யாருக்கு நம்மளால் கூற இயலாது. அப்படி வரும் பட்சத்தில் அடுத்தோட உதவியின்றி உங்களுக்கு காத்துக்கொள்ளும் வண்ணம் இந்த புத்திகள் அமையும். இந்த புத்திகள் செய்வதற்கு பதற்றமின்றி வலிமையான சமயோசித புத்தி தேவைப்படுகிறது. அதற்கு பயிற்சி ஒன்றுதான் தீர்வு. காரணம், அந்த பயிற்சி தான் உங்களுடைய பயத்தை போக்கும், பதற்றத்தை அகற்றும், தெளிவை கொடுக்கும். தேவை நல்ல பள்ளியில் சிறந்த பயிற்சி மட்டுமே.